ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன் இணைந்திருக்கார். கண்ணன், தொடர்ந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வர்றீங்க. இந்த கூட்டத்தின் போதும் சரி, பிரதமர் வருகையின் போதும் சரி, ஓபிஎஸ் இடம்பெறவில்லை, தினகரன் உள்ளிட்டவங்கெல்லாம் இந்த அணிலே இருக்காங்களான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக வேற ஏதோ பிளான் வச்சிருக்கோம்? வணக்கம். தரணியங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். பாஜக வேற ஏதாவது பிளான வச்சிருந்தா தமிழகத்தில் எப்படி வாக்கு வங்கியை கைப்பற்றும், எப்படி வெற்றி வாய்ப்பை பெறும் என்பது அவர்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் விளையும். இதே நிலை 1989ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. இதே ஒரு பிரிவில் காங்கிரஸ் அதிமுகவினுடைய பிளவை பயன்படுத்தி குளிர்காய எண்ணியது. திராவிட பூமியில் தேசியத்தை நுழைக்கலாம் என்று எண்ணியது. ஆனால் இங்கு தேசியம் என்பது பேச்சாகவும் திராவிடம் என்பதுதான் மூச்சாகவும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. இப்பொழுதும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவை பயன்படுத்தி சிலர் குளிர்காய எண்ணலாம். ஆனால் பாஜக தலைமை அதை இன்னும் எப்படி களம் இருக்கிறது என்பதை முழுமையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மிகப்பெரிய தொண்டர் படையை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அந்த தொண்டர் படை அனைத்தும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் நம்பி இருக்கிறார்கள். அவரை நம்பி பயணிக்கிற தொண்டர்கள் அவரின் தலைமையில் இயங்கும் இயக்கத்துடன் கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்குத்தான் தொண்டர்கள் முழுமையாக ஒத்துழைப்பார்கள், முழுமையான வாக்கை செலுத்துவார்கள். அதை விட்டுவிட்டு கூட்டத்தை கண்டவுடன் தங்களுக்கென்று ஒரு பெரிய பிம்பம் சேர்ந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு அதிமுகவை இரண்டாம் தார பிள்ளைகளாக நினைத்து கருதினால் அது தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொள்ளும் சூனியமாகத்தான் அமையும், வெற்றி வாய்ப்பை தேடி தராது. அதனால் இல்ல அப்படி யார் நினைக்கிறாங்களோ, நாம் வளர்ந்து விட்டோம்னு யார் நினைக்கிறாங்களோ, ஓபிஎஸ் வேணாம் நம்மளே வளர்ந்துட்டோம்னு யார் நினைக்கிறாங்களோ, ஆமா, திடீர் என்று முளைத்த தலைவர்கள், திடீர் என்று கூட்டத்தை பார்த்த தலைவர்கள், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தியில் குடைப்பிடிப்பான் என்பதை போல திடீர்னு முதலில் கூட்டத்தை பார்த்தவர்கள் குதூகலிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி ஏராளமான கூட்டத்தை சென்னையில் துவங்கிய ரயில் பயணம் 3 நாள் கழித்து மதுரையை சென்று அடைந்திருக்கிறது புரட்சி தலைவருக்கு என்றால் அப்படி ஒரு மாபெரும் மக்கள் திரளை கொண்ட இயக்கம் அதிமுக. இன்றைக்கும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்லும் இடமெல்லாம் சிறப்படைகிறார். நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலமாகத்தான் இருக்கிறது. அவரை விட பெரிய ஆளாக உயர்ந்து விட்டேன் என்று கருதி கொள்பவர்கள் தலைமைக்கு வேறு விதமான தகவல்களை சொல்லலாம். நானே எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வேன் என்று நினைக்கலாம். அதனால் இந்த ஒரு சிறு பிளவு என்பது, சிறு கருத்துவாறு என்பது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் மாற்றி மோடி பிரதமராக வர வேண்டும் என்பதில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருக்கு எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது. அதை நோக்கித்தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எண்ணத்திலும் அவர் நோக்கத்திலும் எந்த விதமான அப்பழுக்கற்ற சிந்தனை கிடையாது. ஆனால் இதற்கு இடையில் இந்த பாஜக தலைமைக்கும் அதிமுக தலைமைக்கும் இடையில் சில தனக்கான பேரையும் புகழையும் தட்டி செல்லலாம் என்பதற்காக சில அரசியல் விளையாட்டுகளை அரங்கேற்றலாம். ஆனால் அது காலத்தால் நில்லாது, நிலைக்காது. ஓகே, ரைட், ஓகே. இடையில வளர்ந்து விட்டதாக நினைக்கக்கூடியவர்கள் சில அரசியல் விளையாட்டுகளை நிகழ்த்தலாம், தலைமைக்கு வேறு சில தகவல்களை கூறலாம், அது உண்மை அல்ல அப்படின்னு வேறொரு வகையில் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு தெரிகிற மாதிரி தெரியாமல் சொல்லிட்டீங்க. இணைந்ததற்கு நன்றி கண்ணன். தொடர்ந்து ஓபிஎஸ் தினகரன் இவர்கள் யாரோடு பயணிக்க இருக்கிறார்கள், அதிமுகவில் என்ன நடக்கிறது, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.